ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ளோஎம்இ தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல பார்ட் 5 லாஸ்ட் பார்ட் பார்க்குறோம். இது என்ன டாபிக்னா ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். ஓகே, இந்த ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் டாபிக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ. நல்ல கான்செப்ட் படிச்சு கொஸ்டின் பார்க்கறவங்களுக்கு ஈஸியா இருக்கும், கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இது வந்து 100% கான்செப்ட் நாலேஜ் இருந்தால் மட்டுமே தான் இதை வந்து அப்ரோச்சே பண்ண முடியும். இல்லை பார்த்தாலே இல்லை வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த மைண்ட் செட்ல ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். ஓகேவா, இப்போ நான் 100% சொல்லுவேன், இந்த வீடியோல ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் டாப்பா சூப்பரா எடுத்து கொடுத்துடலாம். ஓகே ஓகே, வெல்கம் டு ஃப்ளோ எம்இ தமிழ். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பருக்கு ஃபர்ஸ்ட் வெர்னியர் கேலிப்பரோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகே, இவன் பாத்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் இதான் வெர்னியர் கேலிப்பர். இது வந்து நம்ம J1, அதாவது ஜா 1, இது வந்து ஜா 2. ஓகே, இந்த ஜா 1 தான் மெயின் ஸ்கேலோட அட்டாச் ஆயிருக்கும். இதோட மெயின் ஸ்கேல். ஓகே, மெயின் ஸ்கேல். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் ஷேப் நாலேஜ் நமக்கு இருந்தாதான் அந்த கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க அது ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகே, ஜா 2 வந்து வெர்னியர் ஸ்கேல். ஓகே, வெர்னியர் ஸ்கேல். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஜா 1 ஜா 2 இது ரெண்டுல எது மூவபிள் அப்படின்னா ஜா 2, அதாவது வெர்னியர் ஸ்கேல் தான் மூவபிளா இருக்கும். ஓகே, மூவபிள் மீன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ வந்து இந்த மூடி வச்சிருக்கோமா, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நடுவுல வச்சுட்டு இதை மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல் டயாமீட்டர், ரேடியஸ் இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணலாம் இதை வச்சு. ஓகேவா, இதான் வெர்னியர் ஸ்கேல் மூவபிளா இருக்கும். ஓகே, இதுல பார்த்தா இது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் இது வெர்னியர் ஸ்கேல். ஓகே, தென் இது பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கேல். ஜென்ரல் நாலேஜ் மீட்டர் ஸ்கேல் எல்லாத்துக்கும். மீட்டர் ஸ்கேல்ல இந்த ரெண்டு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மில்லி மீட்டர் அப்படிம்போம். கரெக்டா, 1 மில்லி மீட்டர். இப்போ ஒரு 10 மில்லி மீட்டர் சேர்ந்தா 1 சென்டிமீட்டர். கரெக்டா, 1 சென்டிமீட்டர் அப்படிம்போம். ஓகே, மில்லினா 10⁻³ கரெக்ட். சென்டினா 10⁻². ஓகே ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் தான் 100 சென்டிமீட்டர். ஓகே, 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர் போம். கரெக்டா, இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ சென்டினா என்ன சொன்னேன், 10⁻². அப்போ 10 ஸ்கொயர், 100னா 10 ஸ்கொயர் தான், இன்ட்டு 10⁻² போடுங்க, இன்ட்டு 10⁻² மீட்டர் தான். அப்போ 10⁻+2 10⁻² கேன்சல், அப்போ 1 மீட்டர். ஓகே, இப்படிதான் கொண்டு வரணும். ஓகே, அப்போ சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு 1 மீட்டர் இஸ்குவல் 100 சென்டிமீட்டர். அதே 1 மீட்டர்ல இருந்து மில்லி மீட்டருக்கு பார்த்தோன்னா 1 மீட்டர் இஸ்குவல் டு 1000 மில்லி மீட்டர். சிமிலர் எப்படி ப்ரூவ் பண்ணலாம், மில்லி இருந்து 10⁻³ அப்போ 1000 எப்படி எழுதலாம், 10⁻³ எழுதலாம், இன்ட்டு 10⁻³ எழுதலாம். ஓகே ஓகே, 10⁻³ கேன்சல் ஆனா இஸ்குவல் டு 1 மீட்டர். ஓகே, ஒரு அப்ரோச்லாம் புரிஞ்சுட்டா, இதான் மீட்டர் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம் இப்படிதான். ஓகே, தென் பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கேல் முடிஞ்சுட்டு, வெர்னியர் ஸ்கேல் முடிஞ்சுட்டு, தென் ஸ்க்ரூ கேஜ். ஓகே, ஸ்க்ரூ கேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ கேஜோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் வேற ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, அந்த நேம்ல வந்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நேமே நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, அதனால அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து ஸ்டட் அப்படிம்போம். ஓகே, ஸ்டட். இதுதான் ஸ்க்ரூ. ஓகே, இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதனால தான் இது ஸ்க்ரூம்போம். ஓகே, இந்த ஸ்க்ரூ. ஓகே, தென் இதெல்லாம் திம்பிள். திம்பிள், இது திம்பிள், இது ரேச்செட். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்கா லீனியர், இது நம்ம லீனியர் ஸ்கேல் அப்படிம்போம். ஆர் லீனியர் ஸ்கேல்மோ, ஆர் பிச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிச். இது எது, சர்க்குலர் ஸ்கேல். இது வந்து எப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்படி டேன் ஆகும், இப்படி டேன் ஆகும், இப்படி சுத்தும். ஓகே, அதனால இது வந்து சர்க்குலர் ஸ்கேல், இது வந்து லீனியர் ஸ்கேல். ஓகே, இது வந்து சர்க்குலர் ஸ்கேல். ஓகே, சர்க்குலர் ஸ்கேல். இது என்ன சொல்லலாம், ஹெட் அப்படிங்களா, அதை எப்படி பிச்சிங்குமோ
அதே மாதிரி ஹெட்டுங்களாம். இப்போ இந்த இது வந்து லீனியர் ஸ்கேல்ங்களா இல்லை பிச்சுங்களாம். ஓகே, இப்படி இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, தென் லீஸ்ட் கவுண்ட் அதை பார்ப்போம். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லீஸ்ட் கவுண்ட்னா என்ன அர்த்தம்? இதை வந்து ஃபைனலா எவ்வளவு சின்ன ஆப்ஜெக்டை மெஷர் பண்ண முடியும் அதுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சே. இது ரெண்டுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் மில்லி மீட்டர். அப்ப இதோட லீஸ்ட் கவுண்ட் மில்லி மீட்டர். 10⁻⁻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 ⁻ஒரு சின்ன பொருள்ல இருந்து ஓகே அந்த பொருள்ல இருந்து 100 மீட்டர் அது வரைக்கும் இதை மெஷர் பண்ணலாம். அதான் 10⁻³ மீட்டர் டு 100 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, அதான் மென்ஷன் பண்ணுது. ஓகே, இப்போ இதோட இது வந்து லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர் போம். அதான் நம்ம வந்து லோ ப்ரிசிஷன் போம். ஓகே, லோ ப்ரிசிஷன் அதுக்கு மீனிங் என்னன்னா, ப்ரிசிஷன்னா ஃபர்ஸ்ட் ஐடியா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ப்ரிசிஷன்னா ரீப்ரொடக்சபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகே, ப்ரிசிஷன்னா ரீப்ரொடக்சபிலிட்டி. ரீப்ரொடக்சபிலிட்டினா என்ன அர்த்தம் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ அதோட வேல்யூ 0.02 கிடைக்கும். ஓகே, திரும்படியும் அதே ஆப்ஜெக்ட் எடுத்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதே ஆளு அதே கண்டிஷனை மெஷர்மெண்ட் பண்ணும்போது 0.01 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, திரும்படியும் பண்ணும்போது 0.02 கிடைக்கி, திரும்ப பண்ணும்போது 0.03 கிடைக்கி, இப்படி வந்து மாறிக்கிட்டே இருக்கா. ஓகே, இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்ப இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இதான் ரீப்ரொடக்சபிலிட்டி சொல்லுவோம். ஓகேவா, ப்ரிசிஷன்னா ரீப்ரொடக்சபிலிட்டி. லோ ப்ரிசிஷன்னா இந்த மாதிரி மாறுறது வந்து கம்மி. ஓகே, இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நம்ம எடுத்துக்க அளவு பொறுத்து. இப்ப பார்த்தா 10⁻³ மில்லிமீட்டர். ஓகே, மில்லிமீட்டரு இதை கம்பேர் பண்ணும்போது 10⁻⁻⁴ மீட்டர் கம்பேர் பண்ணும்போது மில்லிமீட்டர் கொஞ்சம் அதிகம். ஓகே, ஸ்க்ரூ கேஜை பாருங்க, 10⁻⁵ இதை கம்பேர் பண்ணும்போது மில்லிமீட்டர் அதிகம். ஓகே, கரெக்ட் தானே? ஐடியா புரியுதா? மில்லிமீட்டர் அதிகம். அப்போ மில்லிமீட்டரை பார்க்கும்போது லீஸ்ட் கவுண்ட் மில்லிமீட்டர்ல இருக்கும் போது இதோட ப்ரிசிஷன் வந்து கம்மி. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் 0.02 வாட்டி காமிச்சுன்னா திரும்ப 0.01 காமிக்கும், அது 0.02 இது ரெண்டு தான் காமிக்கும். 0.01 இல்ல 0.02 இதை மட்டும் தான் காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் லோ ப்ரிசிஷன் போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 0.01 0.02 0.03 அப்படி கொஞ்சம் நிறைய ரீப்ரொடக்சபிலிட்டி காமிக்கும். டிஃப்ரெண்ட் நிறைய ரீப்ரொடக்சபிலிட்டி காமிக்கும். அதனாலதான் இது மீடியம் ப்ரிசிஷன், தென் இது வந்து ஹை ப்ரிசிஷன். ஓகேவா, இந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் கிளியர் தானே? ஓகே, தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். மீட்டர் ஸ்கேல், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ். ஓகே, இது லீஸ்ட் கவுண்ட் 10⁻³ 10⁻⁴ 10⁻⁵ மீட்டர். லோ ப்ரிசிஷன், மீடியம் ப்ரிசிஷன், ஹை ப்ரிசிஷன். இந்த ஐடியா கிளியர் தானே? ஓகே, ஸ்ட்ரக்சர் கிளியர். தென் அப்ரோச் பண்ணிடலாமா? எல்லா இந்த டாபிக்ல இருந்து எல்லா கொஸ்டின் எல்லாமே இன்க்ளூடா தான் கொண்டு வந்திருக்கோம். நோட் சூப்பரா இருக்கும். இத பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகுத மாதிரி தான் நோட்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா, என்ன ஸ்லைடு கொண்டு வந்தாலும் ஹேண்ட் ரைட்டர் மாதிரி வராதுன்னு தெரியும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஐடியா. நம்மளுக்கு மீட்டர் ஸ்கேல் இருக்கா? மீட்டர் ஸ்கேல் தான் 1 மில்லிமீட்டர். இதான் லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா, இதுதான் அதிகமா இருக்கும். இதை விட வெர்னியர் கேலிப்பரை விட இது வந்து மீட்டர் ஸ்கேல். ஓகே, அந்த ஐடியாக்கு வந்துடும். மீட்டர் ஸ்கேல். ஓகே, இது 10⁻⁴ மீட்டர். கரெக்டா? 10⁻⁴ மீட்டர். இது என்னது? வெர்னியர் ஸ்கேல். தென் the screw gauge. Okay, 10⁻⁵ மீட்டர். ஓகே, 10⁻⁴ மீட்டர் நம்ம எப்படி எழுதலாம்? மில்லி மீட்டர் நீங்க எழுதணும். அப்போ 10⁻⁻1 மில்லி மீட்டர் எழுதலாம். ஏன்னா மில்லி 10⁻⁻3 10⁻⁻3 10⁻⁻1 10⁻⁴ அதனால இது 10⁻⁵ எப்படி எழுதலாம்? 10⁻⁻2 மில்லி மீட்டருங்களா. அடுத்து இது நம்ம எப்படி எழுதலாம்? 0.1ங்களாம். இது வந்து 0.01 அப்படிங்கலாம். அப்போ 1 மில்லிமீட்டர், 0.1 மில்லிமீட்டர், இது 0.01 மில்லிமீட்டர். இப்போ எது பெருசு? 1 மில்லிமீட்டர் பெருசு, அது 0.1 மில்லிமீட்டர் பெருசு, அது 0.01 மில்லிமீட்டர் பெருசு. இந்த ஐடியா கிளியர் தானே? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ரலா என்ன சொல்லணும்? கீழே உள்ள வெர்னியர் ஸ்கேல், மேல வெர்னியர் ஸ்கேல். ஓகே, எனக்கு இந்த 0ல இருந்து இந்த 10, அதாவது வெர்னியர் ஸ்கேல் இருக்கு 10 இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? எக்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, சிமிலர்லி இந்த 0ல இருந்து இந்த 9 இருக்கலாம், அதற்கு இதுக்கும் எக்ஸ் தான். ஏன்னா சேம் லென்த். ஓகேவா, மெயின் ஸ்கேல்லையும் சரி வெர்னியர் ஸ்கேலையும் சேம் லென்த். அப்போ இந்த எக்ஸும் ஈக்குவல். கரெக்ட் தானே? இந்த எக்ஸும் ஈக்குவல். இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் எது வரைக்கும் இருக்கு பாருங்க.
இது தெரிஞ்ச முன்னாடி ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன், மெயின் ஸ்கேல் டிவிஷன், தென் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா, மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா இந்த மெயின் ஸ்கேல்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் லைன். ஓகே, டூ சக்சசிவ் லைன்னா இதான் மெயின் ஸ்கேல் டிவிஷன், இதான் மெயின் ஸ்கேலு. அதுல இந்த இருக்கா, இதான் மெயின் ஸ்கேல் டிவிஷன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் லைன். அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் இந்த இடத்துல, இதான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் லைன் இன் வெர்னியர்ஸ். ஓகே, அதான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, அப்போ இந்த இந்த எக்ஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஓகே, நான் மேல உள்ள எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த எக்ஸ் லென்த் எப்படி சொல்லலாம், மெயின் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு எத்தனை இருக்கு, 9 வரைக்கும் இருக்கா, இந்த 9 தான். ஓகே, இன்ட்டு 9 சொல்லலாமே. ஓகே, தென் இந்த எக்ஸ் எடுத்துக்கேன், இந்த எக்ஸ் இஸ்குவல் டு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு 10. ஓகே, இன்ட்டு 10. அப்போ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் தானே. அப்போ என்ன சொல்லலாம், மெயின் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு 10. ஓகே, ஐடியா கிளியர் தானே, ஐடியா கிளியர் தானே. அதுதான் இங்க சொல்லியிருக்கேன், 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, இதான் அந்த ஐடியா சொல்லியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம எப்படி எழுதலாம், மெயின் ஸ்கேல் டிவிஷன் எப்படி எழுதலாம், மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 10/9 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, ஓகே. இப்போ லீஸ்ட் கவுண்டோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி திரும்ப இருக்கும், 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இதான் மீன்ஸ் லீஸ்ட் கவுண்டோட ஜெனரல் ஃபார்மேட். ஓகேவா, நமக்கு மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் தெரியும். ஓகே, மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, இப்போ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எப்படி எழுதலாம், இப்போ மெயின் ஸ்கேல் இன் டேர்ம் ஆஃப் மெயின் ஸ்கேல் எழுதிட்டேன். சிமிலர்லி வெர்னியர் ஸ்கேல் எப்படி எழுதலாம் தெரியுமா, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9/10 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எழுதலாமையா. அப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் பல்ல என்ன சொல்லலாம், 9/10 மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, ஐடியா கிளியர். அப்படியே வாங்க, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 1 minus 9/10. ஓகே, தென் லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 minus 9 1/10. கரெக்டா, 1/10, 1/10, 10 into மெயின் ஸ்கேல் டிவிஷன். கிளியர் தானே, கிளியர் தானே. ஓகே, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எப்படி எழுதலாம், ஜெனரல் லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் divided by 10 எழுதலாம். நான் ஜெனரல் ஃபார்மேட்ல எழுதலாம். நான் வந்து இங்க நான் எப்படி அப்ராக்சிமேட் எடுத்துக்கன்னா, 9 வரைக்கும் உள்ள மெயின் ஸ்கேலு 10 வரைக்கும் உள்ள வெர்னியர் ஸ்கேலுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, சொல்லியிருக்கேன். ஆனா ஜெனரல் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல, கரெக்ட் தானே. நான் 9 10 இங்க மென்ஷன் பண்ணேன். ஆமா, நான் ஜெனரல் ஃபார்மேட் நான் எப்படி தான் எழுத போறேன். ஓகே, ஜெனரல் ஃபார்மேட் எப்படி எழுத போறேன்னா, இப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த 10 எங்க இருந்து வந்துச்சு, 10 எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்கா, வெர்னியர் ஸ்கேல்ல எவ்வளவு எண் கொடுத்துருக்காங்களோ அதான் 10. ஓகேவா, நம்ம ஜெனரல் ஃபார்மேட் எப்படி எழுத போறோம்னா, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை n. ஓகே, டிவைடட் பை n. அப்போ அதுல n என்னது, ஓகே, டிவைடட் பை n. அப்போ n என்னது, எந்த இடத்துல வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கு, n is the number of division on வெர்னியர் ஸ்கேல். ஓகே, இதான் இம்பார்ட்டன்ட். மெயின் ஸ்கேல்ல நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் வெர்னியர் ஸ்கேல். சரிதா, இதான் ஜெனரல் ஃபார்மேட். அப்போ எப்படி இல்லைன்னா, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை n. ஓகேவா, நம்ம மெயின் ஸ்கேல் டிவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து 1 மில்லிமீட்டர் இருக்கு. ஓகேவா, அப்போ ஜெனரல் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. சரி தானே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா, ஒரு ப்ராப்ளம். ஓகே, என்ன விட்டுருக்காங்க, இன்னே வெர்னியர் கேலிப்பர் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் x சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனா MSD கொடுத்தாங்க. ஓகே, MSD எவ்வளவு, x சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் டிவிஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் வித் n-1 டிவிஷன். அதாவது n-1 டிவிஷனுக்கு கோயின்சைட் ஆகுது. ஓகே, n-1க்கு கோயின்சைட் ஆகுது. அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து x சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்ப n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1ல
கோயின்சிடென்ட் ஆகுதா மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, அப்ப நம்ம 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைட் பை n மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லலாமையா? ஓகே, நம்ம லீஸ்ட் கவுண்ட் என்ன தெரியும்? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தெரியுமா? ஓகே, அப்ப லீஸ்ட் கவுண்ட் என்ன சொல்லலாம்? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கண்டுபிடிச்சிருக்கோமா? மைனஸ் n மைனஸ் 1 divided by n மெயின் ஸ்கேல் டிவிஷன். கரெக்டா? அப்ப எடுத்துலாம் ஜெனரல் ஃபார்மட். ஓகே, இப்போ எப்படி 9 10 அதே மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. இது 10 அப்போ 10 மைனஸ் 1 9 அதே தான். அதான் நம்ம ஜெனரல் ஃபார்மட்ல நம்ம எடுக்கும். ஓகே, அவ்வளவுதான். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைட் பை n வரும். ஓகே, n அப்போ n கேன்சல். ஓகே, அப்போ டிவைட் பை n வரும். கரெக்ட் தான். அப்போ நம்ம மெயின் ஸ்கேல் டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு x டிவைட் பை n என்ன யூனிட்? சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஓகே, x by n எது? x by n. ஆப்ஷன் சி. கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா in a vernier caliper has 1 millimeter mark on the scale. It has 20 equal division the vernier scale which match with the 16 main scale division. For this vernier caliper the least count is கேட்டிருக்காங்க. least count தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 main scale division is equal to 1 millimeter கொடுத்தாங்க. கரெக்டா? 1 millimeter mark on the scale. கரெக்ட். அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 1 millimeter கொடுத்தாங்க. அடுத்து என்ன கொடுத்தாங்க? 20 equal division the vernier scale which match with 16 main scale division. அதுக்கு அடுத்து என்னது? 20 vernier scale division match with 16 main scale division. ஓகேவா? எப்பவுமே 10 9 இருக்காதா? கரெக்ட் தானே? இது வந்து 20 16. ஓகே, அந்த அப்ராக்சிமேட் எடுத்துக்கோம். ஓகே, அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கண்டுபிடிங்க. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 16 main scale division divided by 20. Okay, divided by 20. அப்போ 1 vernier scale division is equal to 4 by 5 main scale division எடுத்துக்கலாமையா? 4 by 5 main scale division. அப்போ நமக்கு தெரியும் least count is equal to main scale division minus vernier scale division தெரியும். அப்போ நம்மளுக்கு least countக்கு main scale division நம்ம எடுத்துட்டோம். 1 main scale division minus vernier scale division 4 by 5 main scale division. Okay, then least count is equal to 5 minus 4 1. Our main scale division divided by 5 minus 4 1 divided by 5. கரெக்டா? 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 ஓகே, main scale division 1 millimeter கொடுத்தாங்க. அப்போ 1 millimeter by 5. ஓகே, 1 by 5 என்னது? 0.2. ஓகே, 0.2 millimeter. 0.2 millimeter. அப்போ ஆப்ஷன் டி. கரெக்ட்? ஆப்ஷன் டி. இதான் லீஸ்ட் கவுண்ட். கொஸ்டின் எடுத்துக்கலாம், லீஸ்ட் கவுண்ட் தான் கேட்டிருக்கான். ஓகே, இந்த ஐடியா ஓகேவா? ஐடியா ஓகேவா? ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா? எல்லா இதுவும் இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? எல்லா கான்செப்டும் எந்தெந்த கான்செப்ட் வந்து எந்தெந்த கொஸ்டின் வரும் அந்த மாடல் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 main scale division of a vernier caliper is a centimeter. அப்ப அதுக்கு அடுத்து என்னது? main scale division is equal to 8 centimeter. a centimeter and the nth division of the vernier scale. அப்போ nth division of the vernier scale n vernier scale division coincide with n minus 1 of the division of the main scale. அப்போ n minus 1. okay, main scale division. okay, அப்போ 1 vernier scale division என்ன சொல்லலாம்? n minus 1 divided by n main scale division சொல்லலாமையா? சொல்லலாம். அப்போ least count என்னது? least count is equal to main scale division minus vernier scale division தெரியும். ஓகே, அப்போ least countக்கு main scale division அப்படியே வச்சுட்டு மைனஸ் vernier scale division எடுத்து வச்சுக்கோங்க. n minus 1 divided by n இதை நான் அப்ளை பண்ண மாதிரி தான் main scale division எடுக்கலாமா? இருக்கலாமா? அப்போ least count is equal to n minus n plus 1. அப்போ என்ன ஆகும்னா அப்படியே main scale division divided by n ஆகுமா? அப்போ least count is equal to நம்ம main scale division தான் a சென்டிமீட்டர் கொடுத்துருங்களா? அப்போ a சென்டிமீட்டர் divided by n. ஓகே, divided by n. ஆனால் கொஸ்டின்ல இருக்க least count of the caliper in millimeter இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? சென்டிமீட்டர் இருக்கு. least count is equal to இதே ஆப்ஷன் அப்படியே இருக்கும். நம்ம வந்து இதே ஆப்ஷன் நம்ம a by n millimeter கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, அப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஓகே, என்ன சொன்னேன்? மில்லிமீட்டரும்
சென்டிமீட்டரும். ஓகே. 10 மில்லிமீட்டர் சேர்ந்தா 1 சென்டிமீட்டர். ஓகே. அப்போ நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு பதிலா நம்ம 10 மில்லிமீட்டர் எழுதலாமா? A இன்ட்டு 10 மில்லிமீட்டர் டிவைட் பை n n சாரி டிவைட் பை n அப்போ least count is equal to 10A millimeter divided by n. Then total reading. Okay. Total reading அப்படின்னா main scale reading into plus vernier scale reading into least count. Okay. தான் total reading. First diagram பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூடி வச்சு இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. ஓகேவா? வச்சு நம்ம வந்து இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த மூடியோட டயமீட்டர் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. ஓகே. இது வரைக்கும் இருக்கு. நம்மளுக்கு இதுதான் நமக்கு இதோட லென்த் தெரியும். ஓகே. அதுக்கு ஏன் நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்டு லீஸ்ட் கவுண்ட் பார்க்க போறோம். ஏன் பார்க்க போறோம்னா நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஏன்னா இது பார்த்து 0 பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல தான் இருக்கு. கரெக்டா? இதுக்கு நடுவுல தான் இருக்கு. ஓகே. இதுக்கு நடுவுல தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த இந்த வேல்யூ சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 1.02. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதை மெயின் ஸ்கேல் ரீடிங்ல சொல்லலாம். ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல பத்தியா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இந்த இருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுமா? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், அதாவது வெர்னியர் ஸ்கேல் எந்த இடத்துல கோயின்சிட் ஆகுதோ அது இந்த நம்ம லீஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஐடியா புரிஞ்சுட்டா? இந்த ஐடியா புரிஞ்சுட்டு இருப்போம். அதனால மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இந்த லீஸ்ட் கவுண்ட் இது இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கோங்க. அதனால இந்த ஐடியா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தென் கான்செப்ட் பார்ப்போம். ஓகே. இதை பாருங்க. A student perform an experiment. Okay. Experiment of measuring the thickness of a slab with a vernier caliper whose 50 division of vernier scale, whose 50 division of vernier scale are equal to 49 division of main scale. அப்ப டக்குன்னு எழுதுங்க. 50 vernier scale division is equal to 49 on of main scale. அப்ப main scale division. Okay. Of main scale. He noted that 0 of the vernier scale is between 7 to 7.05 centimeter. Okay, 7 centimeter to. He noted that 0 of the vernier scale. அப்படிங்க வாங்க. 0 of the vernier scale இதுதான். ஓகே. அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஓகே நம்ம சொல்ல மாதிரி இங்க இருக்கு. இது இதுக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு நடுவுல தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது 7 இது 7. இதுக்கு நடுவுல தான் 0 இருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல தானே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? மெயின் ஸ்கேல் டிவிஷன். கரெக்ட் தானே? இதுக்கு ரெண்டு நடுவுல தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்ப இதோட டிஃபரன்ஸ் நம்ம எடுத்தாலும் நம்ம மெயின் ஸ்கேலோட ஐடியா கிடைச்சோம். அதான் இங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஐடியாலஜி ஃபர்ஸ்டே வரணும். He noted that 0 of the vernier scale is between 7 centimeter to 7.05 centimeter mark of the main scale, and the 23rd division of the vernier scale exactly coincides with the main scale. Okay, clear? அப்போ the measured value of the thickness of the given slab using the caliper will be. Okay, சால்வ் பண்ணலாமா? இது ஈஸி தான். அப்போ main scale division is equal to 50/49 vernier scale division. ஓகேவா? நம்ம 7 சென்டிமீட்டர் டு 7.05 சென்டிமீட்டருக்கு நடுவில் தான் வெர்னியர் ஸ்கேல் இருக்கு. ஓகே. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து இதோட டிஃபரன்ஸ் தான். 0.05 தானே? டிஃபரன்ஸ் 0.05 சென்டிமீட்டர். ஓகே. தென் லீஸ்ட் கவுண்ட் நமக்கு தெரியும். லீஸ்ட் கவுண்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனா? நம்மளுக்கு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன், வெர்னியர் ஸ்கேல் 49/50 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எடுத்துக்கலாமா? அப்போ நான் 50 minus 49 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைட் பை 50. ஓகே, டிவைட் பை 50 இதுதான் லீஸ்ட் கவுண்ட். ஓகே, லீஸ்ட் கவுண்ட் இதான் லீஸ்ட் கவுண்ட். ஓகே. தென் இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் ரீடிங் பார்ப்போமா? டோட்டல் ரீடிங். ஓகே. டோட்டல் ரீடிங் என்னது? மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ்
வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் தான் டோட்டல் ரீடிங்கா. நம்மளுக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங்னா தெரியும் 7. கொஸ்டினை பாருங்களேன், எடுத்துமா 7 7 சென்டிமீட்டர் இருக்கும், 7.05 சென்டிமீட்டர் இருக்கும் தான் நடுவில் தான் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இருக்கு. அப்படியே வாங்க, இங்க எடுத்தோம், இது வரைக்கும் நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுத்தோம். அதுக்கு என்ன இருக்கும், இதுக்கும் நடுவில் தான் இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து 7.00 இருக்குதுனாங்க. அப்போ அதுதான் நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங். ஓகேவா, கிளியர் தானே, ஐடியா புரியல. அது வரைக்கும் நம்ம மெயின் ஸ்கேல் எடுப்போம், இது வரைக்கும் தான் நம்ம மெயின் ஸ்கேல் எடுப்போம், மெயின் ஸ்கேல் ரீடிங் எடுப்போம். இதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். அதான் லீஸ்ட் கவுண்ட் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். ஓகே, இதான் கண்டுபிடிப்போம். அப்புறம் என்ன சொல்லலாம், அதாவது வந்து நம்ம 7, ஓகே, மெயின் ஸ்கேல் ரீடிங் நம்ம 7 சொல்லலாமா, 7 சென்டிமீட்டர், 7.00 சென்டிமீட்டர். ஓகே, பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் அவன் என்ன 23rd பாயிண்ட்ஸ் இருக்கும், 23. லீஸ்ட் கவுண்ட் இப்போ கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.01, 0.01. ஓகே, அப்போ 7 plus 23 into 0.01 is equal to 7 plus 0.023. Okay, so equal to 7.023 centimeter. Solve. That's all. Okay, main scale reading minus vernier scale reading na least count. Least count is equal to main scale path, main scale division minus 49 by 1 into main scale division na 50 minus 10 1. அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைட் பை 50. ஓகே, நம்ம மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் நமக்கு தெரியும் 0.05 சென்டிமீட்டர். ஓகே, 0.05 சென்டிமீட்டர் டிவைட் பை 50 போட்டா 0.01 சென்டிமீட்டர், 0.001 சென்டிமீட்டர் வரும். ஆமா, 0.001 சென்டிமீட்டர் வரும். அதை நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணோம், 0.001. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகே, கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, என்ன பண்ணா ஜீரோ எரர் இன் வெர்னியர் கேலிப்பர். ஓகே, ஜீரோ எரர்னா இந்த ஜீரோ இதுமா, ஜீரோட பொசிஷன் வந்து ப்ரொலாங் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியில்லாம ஆயிரும். ஓகேவா, அப்போ அந்த ஜீரோ வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்காது. ஓகேவா, ஒன்னு மெயின் ஸ்கேலுக்கு ரைட்டு இல்லாட்டி லெஃப்ட் வரும். ஓகேவா, இதுதான் ஜீரோ எரர்ல வரும். ஓகே, ஜீரோ எப்படி பண்ணுவா, n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா, அங்க நம்ம வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் பண்ணுமா, அதே மாதிரி இங்க n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். இந்த n என்னது, நம்பர் ஆஃப் கோஇன்சைடிங் டிவிஷன். ஓகே, கோஇன்சைடிங் டிவிஷன் வந்து எத்தனை பார்க்கிறோம். ஓகே, அதான் whether zero is ahead or beyond the main scale. Okay, least count of an instrument, LCM least count. பாசிட்டிவ் ஜீரோ நெகட்டிவ் ஜீரோ ரெண்டா இருக்கு. ஓகேவா, பாசிட்டிவ் ஜீரோ நெகட்டிவ் ஜீரோ. பாசிட்டிவ் ஜீரோ பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு ரைட் சைட்ல இருக்கும், நெகட்டிவ் ஜீரோ பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஓகேவா, இப்போ பாசிட்டிவ் ஜீரோ, இப்போ இது எப்படி தான் இருப்பாங்க, அப்சர்வ்டு ரீடிங் நம்ம வந்து கரெக்ட் ரீடிங் பார்க்குறோம். ஓகேவா, இப்போ கரெக்ட் ரீடிங்னா அந்த ஜீரோ எல்லாம் கழிச்சு, அப்போ கரெக்ட் ரீடிங் எப்படி இருக்கும், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் இருக்கு, அந்த எரர் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டோம். அதான் அப்சர்வ் ரீடிங் மைனஸ் ஜீரோ எரர் வித் சைன் வாங்க. ஓகே, வித் சைன்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ், ஏன்னா பாசிட்டிவ் தான், மைனஸ் இன்ட்டு பிளஸ்னா அப்போ மைனஸ் பண்ணும், அப்போ அப்சர்வ் ரீடிங் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, இதுவே நெகட்டிவ்னா மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்போ அப்சர்வ் ரீடிங் பிளஸ் நெகட்டிவ் ஜீரோ எரர் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் அது. இப்போ பாசிட்டிவ்ல பாருங்க, ஏன் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னா பிளஸ், ஓகே, பிளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ் பண்ணணுமா, அப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கிடைச்சிட்டு, கரெக்டா, வெர்னியர் ஸ்கேல் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்குன்னா, ஏன்னா மெயின் ஸ்கேல் ஜீரோல இருந்து வெர்னியர் ஸ்கேல் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு கொஞ்சம் மைனஸ் பண்ணணும்ல, அதனால நம்ம லாஸ்ட் மைனஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க பிளஸ் பண்ணுவோம், ஏன்னா இது வந்து முன்னாடியே வந்திருக்கு. ஓகேவா, பிளஸ் பண்ணுவோம், அதனால பிளஸ் பண்ணி இங்க கொண்டு வருவோம். ஓகேவா, இந்த இதுல பாருங்க, நம்ம டோட்டல் ரீடிங் என்னது, அப்சர்வ் ரீடிங் மைனஸ் ஜீரோ எரர் வித் சைன். ஓகே,
கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஓகே. Diameter of a spherical bob is measured using a vernier caliper. 9 division of the main scale in the vernier caliper are equal to the 10 division of the vernier scale. Vernier scale. One main scale division is அப்ப MSG என்னது? Main scale division என்னது? MSG. 9 main scale division, 10 vernier scale division கொடுத்தாங்க. ஓகே. அதே மாதிரி மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 1 mm கொடுத்தாங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 10 mm and 18th division of the vernier scale was found to coincide exactly with the one of the main scale division. If the given vernier caliper has position 0, the zero error of 0.04. ஜீரோ எரரோட கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான ஜீரோ எரர், அதான் 0.04. ஓகே, அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இதோட சைன் இது என்ன பாசிட்டிவ். அப்போ நம்ம கண்டிப்பா பண்ணது மைனஸ் பிளஸ், அப்போ மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம அப்சர்வ் பண்ணல இருந்து மைனஸ் பண்ணுவோம். அந்த ஐடியா கிளியர் தானே? அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன், அப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 9/10 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எழுதலாமா? மெயின் ஸ்கேல் டிவிஷன் எழுதலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்தாங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ? மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு 10 mm. மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 10 mm. ஓகேவா, அதே மாதிரி 8th division of vernier scale was found to coincide. அப்படின்னா என்னது? வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். ஓகே, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து 8. ஓகே, இப்போ பார்த்தா டோட்டல் ரீடிங் பார்ப்போமா? டோட்டல் ரீடிங் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் பண்ண டோட்டல் ரீடிங். ஆனால் பார்த்தா நம்ம லீஸ்ட் பண்ணணும் கண்டுபிடிக்கலாம். லீஸ்ட் பண்ணது மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனா? அப்போ லீஸ்ட் பண்ண சொல்லிட்டு மெயின் ஸ்கேல் என்னது? மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் 9/10 தான். 9/10 மெயின் ஸ்கேல் டிவிஷன். இப்போ 10 - 9 1. இப்போ 1/10. இப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைட் பை 10. கரெக்டா? டிவைட் பை 10 லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னையா? மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க 1 mm. கரெக்டா கொடுத்துருக்காங்க பாரு, 1 mm இந்த இருக்கா? 1 mm டிவைட் பை 10. ஓகே, அப்போ நான் 0.1 mm கொடுத்துட்டான். ஆனால் நீங்க பாருங்க எல்லா வேல்யூம் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மீட்டர் கன்வெர்ட் பண்றோம். இதுவே பார்த்தீங்க 10 மில்லிமீட்டர்ல தான் இருக்கனால எல்லாமே நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிடுவோம் சென்டிமீட்டருக்கு. அப்போ 0.1 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணா 0.01 சென்டிமீட்டர். ஓகேவா, இந்த ஐடியா கிளியர் தானே? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ டோட்டல் ரீடிங் என்ன இருக்கும்? டோட்டல் ரீடிங் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் 1 சென்டிமீட்டர். ஓகே, கிளியர். பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் வந்து 8 லீஸ்ட் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர்னால இது சென்டிமீட்டர் ஆக்கியாச்சு. 0.01 சென்டிமீட்டர். அப்போ பண்ணீங்களே 8, அப்போ 1.08 சென்டிமீட்டர். 1.08 சென்டிமீட்டர். ஓகேவா, பண்ணிச்சுலாம். டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கரெக்ட் நம்ம போடலாமா? தான் டோட்டல் ரீடிங். ஓகே, கரெக்ட் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரீடிங் மைனஸ் ஜீரோ எரர் விச் சைனா. டோட்டல் ரீடிங் என்னது? 1.08 மைனஸ் அது என்ன எரர்னா பாசிட்டிவ்னா மைனஸா பண்ணும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0.04 சென்டிமீட்டர். ஓகே, கிளியர் தானே? அது பண்ணீங்கன்னா 1.08 வந்து 0.04 பண்ணா 1.04 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஓகே, கிளியரா? இந்த ஐடியாலஜி ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரூ கேஜ். Then screw gauge. Okay, screw gauge பார்த்தீங்கன்னா it is a device it is used to measure the outer diameter of a cylinder object, mostly wires, with an accuracy of 0.01 centimeter. Okay, next one the pitch it is a linear distance travel in the main scale for one complete rotation of a circular scale. இது அடுத்து என்னன்னா பிட்ச்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆணில ஸ்க்ரூ எடுத்து நீங்க வந்து ஒரு பொசிஷன் நீங்க பிடிச்சிட்டு தென் அதை வந்து ஒரு 360 ஆங்கிள் திருக்குங்க. 360 ஆங்கிள் திருக்கும் போது ஸ்க்ரூ வந்து ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுதோ அதான் பிட்சிங். ஜென்ரல் ஃபார்முலா pitch is equal to the displacement of circular scale.
ஓகேவா? சர்க்குலர் ஸ்கேல் ஆன் த மெயின் ஸ்கேல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, பிச்சஸ் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிப்போம். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அதே மாதிரி தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் பண்ணுமா, அதே மாதிரி பிட்ச் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு கரெக்டட் ஹெட் ஸ்கேல். ஓகேவா? வெர்னியர் ஸ்கேல் எப்படி அதாவது மெயின் ஸ்கேல் எப்படி வெர்னியர் ஸ்கேல் சொல்லுவோமோ மெயின் ஸ்கேல் பிச்சு, அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல் இங்கே வந்து என்னது சர்க்குலர் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேல்னா ஹெட் ஸ்கேல் போம் கரெக்டாக, மெயின் ஸ்கேல்னா பிச்சும் போம். அப்போ கரெக்டாக ஹெட் ஸ்கேல் வந்து லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா? அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர், சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 50 டிவிஷன் பிச்சு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் என்னன்னா pitch is equal to the is equal to pitch divided by number of circular scale division. ஓகேவா? pitch வேணும். இப்போ pitch வேணும்னா லீஸ்ட் கவுண்ட் என்ன என்னது சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷனா 0.01 இன்ட்டு 50யா, இங்கே ஒரு இன்ட்டு 10 போட்டால் இங்கே வந்துருமா, இப்போ 0.1 இன்ட்டு 5 சமம், இப்போ 0.5. ஓகேவா? இது என்னது எல்லாமே மில்லி மீட்டர்ல இருக்கு. 0.5 mm. ஓகே, கிளியர். அதுக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெயின் ஸ்கேல் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ். ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நோட் பண்ண வேண்டியது இருக்கு. மெயின் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் நம்ம பிச்சு முடியும். ஓகேவா? எப்படின்னா இங்கே சர்க்கிள். ஓகேவா? இதான் மெயின் ஸ்கேல், இது வந்து சர்க்குலர். இந்த சர்க்குலர் ஸ்கேல சொல்லணும் pitch is equal to displacement. சர்க்குலர் ஸ்கேலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by number of rotation. ஓகேவா? 1 தான், ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபார்வர்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு. ஓகேவா? ஒரு இதுக்கு மெயின் ஸ்கேல்ல எவ்வளோ லிமிட் இருக்கும் அந்த லீஸ்ட் கவுண்டை தான் நம்ம என்ன செய்யணும்னா பிச் பண்ணுவோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெயின் ஸ்கேல் வந்தாலே பிச் தான். ஓகே, அப்போ இது ரெப்ரசன்ட் பிச் இஸ் ஈக்குவல் டு 1 mm. ஓகே, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிச் டிவைடட் பை n தெரியும். நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் இட்ஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரிக்வயர்ட் டு மெஷர் 5 மைக்ரோமீட்டர் diameter of the wire. ஓகே, அப்போ n இஸ் ஈக்குவல் டு பிச் நம்மளுக்கு தெரியும் 1 mm 1 mm divided by லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் தான் என்னன்னா 5 மைக்ரோமீட்டர். ஓகேவா? இதை மெஷர் பண்ணணும். அப்போ இதெல்லாம் நம்ம லீஸ்ட் கவுண்டை நம்ம எடுத்து பண்ணணும் 5 மைக்ரோமீட்டர். ஓகே, 10 per minus mmனா மீட்டர், 5 10 per minus 6 மீட்டர். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம் மேலே பெருமா 6 minus 3 3, அப்போ 1000. ஓகே, 1000 divided by 5 மீட்டர் இஸ் ஈக்குவல் 200 மீட்டர். ஓகே, அவ்வளோதான். Then zero error in screw gauge. Zero error in screw gauge. Zero error n into least count. ஓகேவா? இதோட ஃபார்மேட் தான். LC வந்து least count of the instrument. ஓகே, டைப் ஆஃப் ஜீரோ மேல இருந்துச்சுன்னா சர்க்குலர் ஸ்கேல் டிசைன், சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ வந்து மேல இருந்துச்சுன்னா நெகட்டிவ், சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ வந்து கீழே இருந்துச்சுன்னா மெயின் ஸ்கேலுக்கு கீழே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் என்னது வித் சைனோட போடுறோமா, ப்ளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். அப்போ நம்ம வந்து அதை மைனஸ் பண்ணணும். இங்க வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். ஏன்னா கரெக்டட் ரீடிங் வேணும்னா அப்சர்வ்டு ரீடிங் மைனஸ் 0. ஓகேவா? 0 எரர் வித்தவுட் சைன். ஏன்னா நம்ம சைனை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். சரியா? தென் கரெக்டட் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ் ரீடிங் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் 0 எரர் வித்தவுட் சைன். ஓகேவா? அது இம்பார்ட்டன்ட். தென் இந்த கான்செப்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ்ல ஒரு கொஸ்டின் என்ன சொன்னா ஸ்க்ரூ கேஜ் வித் பிட்ச் ஆஃப் 0.5 millimeter. அப்போ pitch is equal to 0.5 mm. ஓகே, தென் சர்க்குலர் ஸ்கேல் வந்து 50. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 15 கொடுத்துட்டாங்களா. Is used to measure the thickness of the thin sheet of aluminum. Before starting the measurement, it is found that when the spindle and anvil. First spindle and anvil என்ன தெரியுமா? ஓகே, நான் என்ன சொன்னேன் டிஃப்ரெண்ட் வேலை கேட்பாங்க அதனால ஸ்ட்ரக்சர் தெரியும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஹேண்ட்வீல்னா அந்த ஸ்டட் தான் இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஹேண்ட்வீல். ஓகே, ஸ்க்ரூ தான் நம்ம ஸ்பெண்டில். ஓகே, இப்போ இனிஷியல் பொசிஷன்ல இது ரெண்டு பக்கத்துல ஏறும். ஓகேவா? பக்கத்துல இருக்கும்போது இது ரெண்டு ஒட்டினாப்புல இருக்கும்போது இங்கேயும் ஜீரோல மெர்ஜ் இருக்கும். ஆனா நம்மளோட கொஸ்டின்ல சரியா
கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்பிண்டிலும் ஆன்விலும் பக்கத்துல இருக்கும்போது இன் கான்டெக்ட் போத் இன் கான்டெக்ட் 45th தான் ஜீரோட மெர்ஜ் ஆகுது. அதாவது சர்க்குலர் ஸ்கேலோட 45th தான் ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேலுக்கு, அதாவது மெயின் ஸ்கேல் லீனியர் ஸ்கேல் ஆர் பிச் ஸ்கேலுக்கு மெர்ஜ் ஆகுது. அப்போ அப்படி இருந்தா எரர் கரெக்டா, எரர் ஓகேவா. இது எப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் பாருங்க. 45க்கு தான் மெர்ஜ் ஆகுது, இங்க ஜீரோ. ஓகே, அப்போ அங்க மேல 46, 47, 48, 49, 50. ஓகேவா, மொத்தம் எத்தனை, 5 தான். 5 இது மேல கடந்து போயிருக்கு. அதுதான் இங்க என். இப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஜீரோ எரர் கண்டுபிடிக்க ஃபார்முலா படிச்சிருப்போம். ஞாபகத்தில் வச்சுன்னா ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு ஓகே n இன்டு லீஸ்ட் கவுண்ட். இது n என்னது, எத்தனைனா ஜீரோவை பாஸ் ஆகி போயிருக்கு 5. அப்ப அந்த n தான் 5. ஓகேவா, n தான் 5. அப்போ ஜீரோ ஈஸியாக என்ன வச்சுக்கணுமா, ஜீரோ எரர். ஓகே, ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, லீஸ்ட் கவுண்ட் உங்களை கண்டுபிடிச்சிக்குவோம். நம்மளுக்கு தெரியும் லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு pitch divided by n. n இங்க நம்பர் ஆஃப் சர்க்கிள் ஸ்கேல் டிவிஷன். அப்போ pitch கண்டுபிடிச்சா 0.5 m divided by 50. அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.01 mm. ஓகேவா, அப்போ 0.01 mm லீஸ்ட் கவுண்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 0.05 mm கிடைச்சிடும். ஓகேவா, அப்போ ஜீரோ எரர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, தென் மேல இருக்கு, மேல இருந்து அது என்னது நெகட்டிவ் எரர். அப்போ அங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நெகட்டிவ் எரர் இம்பார்ட்டன்ட். இது கிளியரா. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் ரீடிங் கண்டுபிடிப்போம். டோட்டல் ரீடிங் என்னது, மெயின் ஸ்கேல் ரீடிங். ஜென்ரலாக பாருங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் அதாவது பிச்சு, மெயின் ஸ்கேல் ரீடிங் பிச்சு. அடுத்து வந்து ஹெச்எஸ்ஆர்னா ஹெட் ஸ்கேல் ரீடிங். ஓகே, ஹெட் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன கொடுத்துருவாங்க பார்த்துருமா, போத் இன் கான்டெக்ட். ஓகே, main scale is barely visible. So what is the thickness of the main scale reading is 0.5. Okay, அப்போ 0.5 the main scale plus head scale என்னது 25th division with the main scale line. main scale lineல 25th head scale வந்து மெர்ஜ் இருக்கு. அப்போ 25th. ஓகே, head scale வந்து 25th தான். இது நம்ம வெர்னியர் ஸ்கேல் பார்ப்போமோ அது வந்து ஹெட் ஸ்கேல். ஓகே, 25th into 0.01. கரெக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 0.75 mm. ஓகே, டோட்டல் ரீடிங் வந்துச்சு. கரெக்டட் ரீடிங் வந்து எரர் இருக்கலாம். அப்போ என்ன, டோட்டல் ரீடிங் மைனஸ் ஜீரோ எரர் வித் சைன். கரெக்டா, ஜீரோ எரர் வித் சைன். கரெக்ட். இப்போ கரெக்டட் ரீடிங் டோட்டல் ரீடிங் 0.75 mm. வேறு ஜீரோ தான் கண்டுபிடிச்சிருக்கோமா நம்ம, மைனஸ் 0.05 mm. மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா, இப்போ 0.75 plus 0.05. அப்போ 0.80 mm. That's all. Clear. எல்லா கான்செப்ட் பக்காவா இருந்துச்சு நினைக்கிறேன். If you have any doubt, ask me in comment. Okay, then slide. Okay, main scale reading, vernier scale reading, slide ஓட எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா, ஸ்லைட் ஓட எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். equal to main scale division minus vernier scale division. ஓகே ஓகே, தட்லா இது வரைக்கும் தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன். இப்போ இது வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன் அதான் கேல்குலேட் பண்ணுவோம். பேலன்ஸ் உள்ள பண்ணுறதுக்கு தான் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போடுவோம். ஓகே, தென் இது அப்புறம் நம்மளோட ஸ்பிண்டில், இதான் ஆன்வில். ஓகே, ஆன்வில் கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்பிண்டில் ஆன்வில் டயக்ராம் மஸ்ட்டு. ஓகே, மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு 0 mm. சர்க்குலர் ஸ்கேல் சொல்லலாம், ஹெட் ஸ்கேல் சொல்லலாம், இது மெயின் ஸ்கேல் சொல்லலாம், இல்லை பிச்சிங்லாம். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த எரர் நெகட்டிவ் எரரியா. ஓகே, பாசிட்டிவ் எரர் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஆல். If you have any doubt, ask me in comment. Thank you.